வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோம் வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று எண்ணி தாழை பழத்தை தின்று எனக்கு மரணம் வந்தது. இனி அந்த தாழை பழத்தை சாப்பிடாமல் வாழைப்பழம் சாப்பிடுகின்ற வாழ்வை எனக்கு தரமாட்டாயா என்பது மேலோட்டமான பொருள். வாழைப்பழம் யோக சாதகம், தாழைப்பழம் லௌகீக வாழ்வு என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி ஆகிய ஞான சாதகத்தை வாழைப்பழம் என்று சொல்லுகிறார். உடம்பு நோகுமாறு ஆசனங்கள் பயின்றும் பிராணாயாமங்கள், தியான சாதகம் இவற்றை செய்தும் ஏன் அவதிப்பட வேண்டும்? வருவது வரட்டும், மனிதர்கள் எல்லோரும் வாழ்வது போலவே வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி வாழ்ந்து மரணமடைந்தேன் என்பது விளங்க வாழை பழந்தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழந்தின்று சாவெனக்கு வந்ததடி என்று கூறுகிறார். உடம்புக்குள்ளே வினைப்படும் ஆத்மாவை பற்றியும் கர்ம வினைகள் ஆத்மாவை தலைப்படுத்துவது பற்றியும் அறிந்து கொண்டவன் ஆசாபாசங்களில் மூழ்கிய மானிட வாழ்வை மாயமாக கருதி ஆத்ம ஞானத்தை தேடி அடைகிறான். அவனது அப்பியாசங்களின் பலத்தால் உடம்பை பற்றிய சுகபோகங்களும் மான அவமானங்களும் இன்ப துன்பங்களும் அவனுக்கு சமமாகி விடுகின்றன. ஆன்ம விடுதலை என்ற இறுதி புள்ளியை நோக்கி அயராது முன்னேறுகின்றான். அவனது முழு நோக்கமும் ஆன்ம விடுதலையே. இது விளங்க தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ வாழை பழந்தின்னும் வாழ்வெனக்கு வாராதோ என்கிறார். இதனால் லௌகீக இச்சைகளாகிய வாழ்வை விடுத்து ஆத்ம ஞானத்தை பெறுகின்ற பேறு மானுடருக்கு வாய்க்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். வாழை பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.